லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவையின் மிக முக்கிய வர்த்தக மையமான காந்திபுரத்தில் உணவு பிரியர்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்ற சேலம் VS பிரியாணி தனது புதிய கிளையை துவக்கியுள்ளது. கோவை காந்திபுரம் கிராஸ்கட் 10வது வீதிகள் சேலம் VS பிரியாணி நிறுவனத்தின் 6வது கிளை புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு தரமான மற்றும் சுவையான உணவுகளை வழங்கும் நோக்கில் இந்த புதிய உணவகம் நவீன வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளது. நடைபெற்ற பிரம்மாண்ட திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் பிரபல திரைப்பட நடிகையும் சின்னத்திரை தொகுப்பாளருமான தியா மேனன் மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்து ரிப்பன் வெட்டி உணவகத்தை புதிய கிளை விற்பனைக்கும் திறந்து வைத்தனர். இந்த புதிய கிளையின் மூலம் காந்திபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு சேலத்தின் பாரம்பரிய சுவையிலான பிரியாணி எளிதில் கிடைக்கும் என்றும் உணவக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஒரு தாய் வீட்டில் பார்த்தாலும் பேர்கள் பிறகு 5 குழந்தைக்கு ஒரே பேர் வைக்க முடியாது. அது அடிப்படையில எங்க குழந்தை VS எங்க மாப்பிள்ளை தங்கை மகன் எங்களுக்கு சேலம் ஆராரின் வழிகாட்டி ஒளிவிளக்கு. ஏனென்றால் நான் தள்ளுவண்டியில நடத்துறோம். அந்த காலத்தாள் நமக்கு தள்ளுவண்டி, இந்த டெக்கரேஷனு, இந்த லியான் போர்டு, இந்த தந்தூரி கிரில், எனக்கு தெரிஞ்சது பிரியாணி 65 அது பகடாவா போட்டேன். அதை தான் இவ்வளவு நவீனப்படுத்தி கொண்டு வந்து இந்த உலக அளவில் நான் இன்னைக்கு இருக்க காரணமான அன்பு பிள்ளையா, எனக்கு ஒரு வாரிசா, எங்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளைன்னு அவனை சொல்லுவேன். அவனுடைய உழைப்பு ஒரு சின்ன விதையை போட்டா அது இன்னைக்கு பெருமரமாகி பல காய்கறிகளுக்கு பூத்து மற்ற உரிமையாளர்களா நிர்வாகம் நடத்தக்கூடியவர்களா முன்னுதாரணமா இருக்கக்கூடியதுல மிக பெருமை. கோவையில் CSA எடு கனெக்ட் 2026 எனும் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள CSA ஆல் சோல் சர்ச் வளாகத்தில் CSA எடு கனெக்ட் 2026 எனும் பிரம்மாண்ட கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான அதிகாரப்பூர்வ போஸ்டர் வெளியீட்டு விழா ரேஸ்கோர்ஸில் உள்ள தென்னிந்திய திருச்சபை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டல பிஷப் மேதகு பிரின்ஸ் கால்வின் அவர்கள் கலந்து கொண்டு போஸ்டரை வெளியிட்டார். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பிஷப் பிரின்ஸ் கால்வின், கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் CSI திருச்சபை சார்பில் கல்வி பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும், குறிப்பாக மலைவாழ் மக்கள் மற்றும் இருளர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றும், இந்த CSA எடு கனெக்ட் 2026 நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சி குறித்த தெளிவான ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்னவென்றால், இப்பொழுது பள்ளி படிப்பை முடிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்திலே தங்களுடைய வாழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு எந்த விதமான படிப்பை படிக்க வேண்டும், அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த படிப்பானது எதிர்காலத்திலே அவர்களுக்கு எந்த விதமான நன்மையை தரும் என்பதை அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டி ஒரு ஈவெண்டாக அது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே செய்யாத தவறுக்கு 12,000 ரூபாய் கட்ட சொல்வதாக மின் வாரிய ஊழியர்கள் தெரிவிப்பதாக விவசாயி ஒருவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள கோதைமங்கலம் பகுதியில் விவசாயம் செய்து வருபவர் மதி. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது விளைநிலத்தில் பணிகளை மேற்கொள்வதற்காக JCB இயந்திரத்தை வாடகைக்கு அமர்த்தியுள்ளார். அப்போது சுடுகாடு பாதையின் வழியாக சென்ற JCB இயந்திரத்தின் ஓட்டுநர் பாதையில் இடையூறாக இருந்த முட்செடிகளை அப்புறப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. JCB இயந்திரம் அங்கிருந்து சென்ற பிறகு அந்த இடத்தில் இருந்த மின்கம்பம் ஒன்று திடீரென்று சாய்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரிகள் விவசாயி மதியின் நிலத்திற்கு சென்ற JCB மோதியதால் தான் மின்கம்பம் சாய்ந்தது என்றும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். மேலும் இதற்கு நஷ்ட ஈடாக 12,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும், இல்லை என்றால் காவல்துறை மூலம் வழக்கு தொடரப்பட்டு வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று மிரட்டியதாகவும் தெரிகிறது.
பாதிக்கப்பட்ட விவசாயி மதி இதுகுறித்து பேசுகையில், மின்கம்பத்தை மின்வாரிய ஊழியர்கள் சரியாக நடாத காரணத்தினாலேயே அது தானாக சாய்ந்துள்ளது என்றும், ஆனால் அதிகாரிகளோ என் மீது வீண் பழி சுமத்தி பணம் கேட்டு மிரட்டுகின்றனர். ஒரு விவசாயியான என்னால் இவ்வளவு பெரிய தொகையை அபராதமாக கட்ட முடியாது என்றும், அதிகாரிகளின் இந்த செயலால் நான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன் என்றும், தனது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகமும் உயர்மட்ட அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு தனக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று விவசாயி மதி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் மதியழக. வயலுக்கு சேஷிப்பு கொண்டு போனேன். கொண்டு போகும்போது சைடில் முள்ளு இருந்திருக்குது. அதை தள்ளி விட்டு வந்தது. எப்படி கம்பம் கம்பம் அங்கிட்டு சாஞ்சிருக்குங்க. இப்போ கடைசியில் என்னை பணம் கட்டி சொல்லி விரட்டுறாங்க. நேற்றுலேருந்து விரட்டுறாங்க. 12,000 கட்ட சொல்லி விரட்டுறாங்க. இல்லைன்னா கேஸை போட்டு உள்ளே போட்டு நீ ஆஃபீஸை விட்டு வெளியே கொண்டு மிரட்டுறாங்க. அதுக்கு நான் அப்படியெல்லாம் பணம் கட்ட முடியாதுங்க. நான் இல்லாதவனுங்க. அப்படி நானா தள்ளி இருந்தா பண்ணலாமுங்க. அது யார் எப்படி விழுந்துச்சு எனக்கே தெரியாது. நீ தான் விழுந்துக்காக வீட்டில் வந்து விசாரிச்சு நீ தான் விழுக்காட்டின, எனக்கு பணங்க கூட இல்லாட்டி கட்டினா இதன் மேல கேஸை போட்டு சொல்றாங்க. வெப்பத்தின் தகிப்பில் தவித்து வந்த பழனி மக்களுக்கு நேற்று பெய்த கோடை மழை மிகவும் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக கடும் வெயில் நிலவி வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் முதலே கரு மேகங்கள் சூழ்ந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியது. அப்போது மழையுடன் சேர்ந்து வெள்ளை பளிங்கி கற்கள் போன்று ஆலங்கட்டிகளும் நிலத்தில் கொட்டின. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழனியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பெரும் உற்சாகம் அடைந்தனர். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் சிதறி கிடந்த ஆலங்கட்டிகளை கைகளில் ஏந்தி இளைஞர்கள் ஆர்வத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். தொடர் வெப்பத்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வந்த நிலையில் தற்போது பெய்துள்ள இந்த மழை நிலத்தடி நீரை உயர்த்த உதவும். விவசாய நிலங்களுக்கும் இது ஒரு தற்காலிக நிம்மதியை தருவதாகவும் பழனி பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் கோவையின் பல்வேறு பகுதிகளிலும் ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளான திடியலூர், நரசிம்மநாயக்கன் பாளையம், தடாகம் சாலை, இடையர்பாளையம், கணுவாய் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக சோமையனூர், திருவள்ளுவர் நகர் மற்றும் தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையுடன் சேர்ந்து ஆலங்கட்டிகளும் விழுந்தன. ஆலங்கட்டி மழை பெய்ததை கண்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். வீதிகளிலும் வீட்டின் மொட்டை மாடிகளிலும் விழுந்த ஆலங்கட்டி பளிங்கு கற்களை போட்டி போட்டுக்கொண்டு சேகரித்த சிறுவர்கள் அவற்றை கைகளில் ஏந்தி விளையாடி தங்களது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர். நீண்ட நாட்களுக்கு பிறகு மண் வாசனை வீச பெய்த இந்த மழையினால் நகர் முழுவதும் இதமான குளிர்ச்சி நிலவுகிறது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையினால் லாரி பட்டறையின் மேற்கூரை பறந்து மின் கம்பத்தின் மீது மோதியதில் அங்கு மின் விநியோகம் தடைப்பட்டது. மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டியது. இந்த மழையின் போது வீசிய பலத்த காற்றினால் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் உள்ள முருகேசன் என்பவருக்கு சொந்தமான லாரி பட்டறையின் மேற்கூரை திடீரென்று பெயர்ந்து காற்றில் பறந்து அங்கிருந்த மின்கம்பத்தின் மீது பலமாக மோதி பின்னர் அங்கிருந்த லாரியின் மீது விழுந்துள்ளது. இந்த விபத்தில் மின்கம்பம் பலத்த சேதமடைந்ததை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியது. மேற்கூரை லாரியின் மீது விழுந்த போதிலும் லாரிக்குள் இருந்தவர்கள் எந்தவித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சூறாவளி காற்றில் மேற்கூரை பறந்து வந்து மின்கம்பத்தை உடைக்கும் பதைக்க வைக்கும் காட்சிகள் அங்கிருந்து சிசிடிவி கேமராவிலும் தற்போது பதிவாகியுள்ளது. தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. மதுரை
சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் பக்தி பெருக்குடன் நடைபெற்றது. மாண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக அழகர் மலையிலிருந்து கடந்த 27ஆம் தேதி கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்பட்டார். நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் நுழைந்த கள்ளழகருக்கு 3 மாவடியில் எதிர் சேவையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் முடித்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் புறப்பட்டார். தமுக்கம், கோரிப்பாளையம் என்று வழிநெடுகிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் உற்சாகமாக வரவேற்றனர். இன்று அதிகாலை 5:45 மணியளவில் வைகை ஆற்றில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பிரத்யேக மண்டகப்படியில் கள்ளழகர் எழுந்தருளினார். முன்னதாக வெள்ளி குதிரையில் வந்த வீரராகவ பெருமாள் கள்ளழகரை வரவேற்றார். இயற்கை வளம் பெருக வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த ஆண்டு கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது ஆற்றில் கூடியிருந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கைகளை உயர்த்தி கோவிந்தா என்று முழக்கமிட்டது மதுரையை அதிரும் வகையிலும் அமைந்திருந்தது. இதோ அழகர் எம்பெருமான் செஞ்சற் கவிகால் உயிர்காத்த ஆட்சிவன் திருமாலிரும் சோழமலை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என்கிறபடியாக இதோ அழகர் எம்பெருமான் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார். கோவையில் நேற்று வீசிய பலத்த சூறாவளி காற்று மற்றும் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. குறிப்பாக துடியலூர் அருகே உள்ள பெரியநாயக்கன் பாளையத்தில் மின் கம்பங்கள் மற்றும் பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்ததோடு மட்டுமல்லாமல் போக்குவரத்தும் அங்கு பாதிப்படைந்தது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கோவையில் பெரியநாயக்கன் பாளையம் மற்றும் தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தில் மழைநீர் வெளியேற முறையான வசதி இல்லாததால் தண்ணீர் குளம் போல தேங்கியது. இதனால் மேம்பாலத்தில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பும் ஏற்பட்டது. துடியலூர் அருகே உள்ள அப்பநாயக்கன் பாளையம் மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் இருந்த பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்ததில் பள்ளியின் சுற்றுச்சுவர் பலத்த சேதமடைந்தது. மேலும் புறநகர் பகுதிகளில் பல இடங்களிலும் மரங்கள் மின்கம்பிகள் மீது விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். கோவை கண்ணப்ப நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே மின் மாற்றி திடீரென்று வெடித்து சிதறியதில் 3 பேர் காயமடைந்தனர். கோவை கண்ணப்ப நகர் பகுதியில் அமைந்துள்ள 11-11 டாஸ்மாக் மதுபான கடை அருகே அங்குள்ள மின் மாற்றியில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக பயங்கர சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டது. மின்மாற்றி வெடித்த வேகத்தில் அதற்குள் இருந்த ஆயில் கொதிக்கும் நிலையில் அனலாய் சிதறி அருகில் நின்றிருந்தவர்கள் மீதும் பட்டது. இதில் அங்கு நின்றிருந்த மதுரை வீரன் என்ற 23 வயது வாலிபர் மீது ஆயில் தெறித்ததில் அவருக்கு உடலில் பலத்த தீ காயங்கள் ஏற்பட்டன. அவருடன் இருந்த மேலும் 2 லேசான தீ காயங்கள் ஏற்பட்டன. காயமடைந்தவர்களை மீட்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்த மதுரை வீரன் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற 2 முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்சார வாரிய ஊழியர்கள் அந்த பகுதி முழுவதும் மின் இணைப்பை துண்டித்து சீரமைப்பு பணிகளையும் மேற்கொண்டனர். இதனால் கண்ணப்ப நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நேரம் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இந்த விபத்து நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா என்று குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தமிழகத்தின் அரசியல் களம் மற்றும் தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் ஆவலோடு இருப்பதை உறுதி செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வரும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது திமுக அரசின் மீது மக்கள் கொண்டுள்ள கோபமும் ஆதங்கமும் வெளிப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தேர்தல்களை உதாரணமாக சுட்டிக்காட்டிய எல் முருகன், அங்கும் பாஜக வெற்றி பெறாது என்று கூறப்பட்ட போதிலும் இறுதியில் பாஜகவை வெற்றி வாகை சூடியதை நினைவு கூர்ந்தார். அதேபோல இன்னும் 2 தினங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான போக்குவரத்து துறை ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது குறித்து கேட்டபோது, ஊழல்வாதிகள் எந்த அளவிற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது என்றும், இதில் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் அவர் பதிலளித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அமைச்சரின் இந்த போட்டி அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மக்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரொம்ப காத்து கொண்டிருந்தாங்க. அவ்வளோ ஒரு கோபத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க. அதற்கான நாளும் ஏற்கனவே ஏப்ரல் 23ஆம் தேதி அன்றைக்கு அவங்க காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. தமிழ்நாடு அரசியலில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாக்குப்பதிவு நடந்ததே கிடையாது வரலாற்றில். அதுக்காக அந்தளவுக்கு திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய கோபம், ஆதங்கம், வெறுப்பு, அந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடை அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம 4ஆம் தேதி அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியானது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி, அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகின்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திருச்சி தஞ்சை சாலை பிச்சை நகர் பகுதியில் விசிக நிர்வாகி சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனிகமுதன் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள தக்காளி மண்டி தொழிலாளர்கள் சார்பில் நடைபெற்ற விழாவில் மண்டல செயலாளர் பிரபாகரன் பங்கேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். காந்தி மார்க்கெட் பெரிய செட் பகுதியில் சுமை பணி தொழிலாளர் நிர்வாகி பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் உழைப்பை போற்றும் விதமாக தொழிலாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் மண்டல துணை செயலாளர், அரசு முன்னணி பொறுப்பாளர்கள், சந்தனமொழி, கஸ்தூரி என்று திரளான விசிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். கோவை மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் மையங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு மற்றும் நிர்வாக நடைமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கையின் போது மையங்களுக்குள் அனுமதிக்கப்படும் வேட்பாளர்களின் முகவர்கள் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து ஆட்சியர் விரிவாக விளக்கம் அளித்தார். வாக்கு எண்ணிக்கை செயல்முறை எவ்வித இடையூறுமின்றி சீராகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இக்கூட்டம் நடத்தப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் பிரிவு அதிகாரிகள் திரளாக பங்கேற்றனர். தேர்தல் முடிவுகள் நேர்மையான முறையில் அறிவிக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்தநல்லூர் ஒன்றியம் பெட்ட வாய்த்தலை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அலுவலகம் இயங்கி வந்தது. அதிகாலையில் சில மர்மநபர்கள் தேர்தல் பணிகளுக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த இந்த அலுவலகத்தின் ஒரு பகுதிக்கு தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் தலைமையில் பெட்ட வாய்த்தலை காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தேர்தல் முடிவுகள் மற்றும் கருத்து கணிப்புகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தற்போது காட்சி மற்றும் அச்சு ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை ஒரு குறுந்தொழில் போல நடத்தி வருகின்றன. முன்பெல்லாம் சில அனுமானங்களின் அடிப்படையில் இவை இருந்தன. ஆனால் இப்போது தொலைக்காட்சிகளில் நாள் முழுவதும் ஒளிபரப்பப்படும் ஒரு வணிகமாக இது மாறிவிட்டது என்றார்.
தேர்தல் முடிவுகள் குறித்து கேட்டபொழுது எந்த ஒரு அரசியல் கூட்டணியும் நம்பிக்கை இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்வதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சி அமைக்குமா என்பது குறித்த கேள்விகளே வெறும் ஊகங்கள் என்று தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சி மிகுந்த திமுக ஆட்சி அமைக்குமா என்பது குறித்த கேள்விகளை வெறும் யூகங்கள் என்று கூறி நிராகரித்த அவர், காங்கிரஸ் கட்சி மிகுந்த செயல் வேகத்துடன் இருப்பதாகவும் தலைமை பொறுப்புகளை ஏற்க தகுதியான வேட்பாளர்கள் கட்சியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். எங்க கட்சி உயிரோட்டமான கட்சி. அது அந்த பதவியில் உட்கார்றதுக்கு நிறைய பேருக்கு தகுதி இருக்கு. All these are speculations. Every political party, every alliance and every candidate is confident. I have never met a political party, political alliance or a candidate who is not confident. So everybody is confident and have faced the election. So we will see what happens on Monday. The TVK impact is very much. How do you see this? We will all talk after the results. Why talk about speculation now? Anyway, happy Labor Day. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.